Hi friends. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கன்செப்டில் இருக்கிற ரொம்ப முக்கியமான கன்செப்டில் ஒன்றான பொலிமார்ஃபிசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பொலிமார்ஃபிசம் எப்படி வந்துட்டு நம்ம இந்த ஷாப்பில் க்ரியேட் பண்ணலாம். ஸோ பொலிமார்ஃபிசம் என்ன மாதிரியான கன்செப்டை கொண்டு பில்ட் பண்ணப்படுதுங்கிற சம்மந்தமாக தான் நம்ம இது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் முதலாவது என்ன செய்கிறேன்டா, இங்கே நான் ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேரண்ட் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ உங்களோட ப்ராஜெக்டில் வச்சு சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோருக்குள்ளே போங்க. ஸோ போயிட்டு உங்களோட ப்ராஜெக்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்களாக இருந்தால் கிளாஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ்க்கு நேம் கொடுக்கணுமான்னு சொல்லும். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்டா, எம்ப்ளாயின்ட்டு கொடுக்கணும். ஓகே, ஸோ எம்ப்ளாயின்ட்டு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்டா, இது எம்ப்ளாயி வந்துட்டு எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் ஒரு பேரண்ட்டான கிளாஸ். சரிங்களா? ஸோ அப்போ நான் அதே மாதிரி இன்னும் 2 எக்ஸ்ட்ராவான 2 எம்ப்ளாயீஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ திருப்பி அட் ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ உங்களோட ப்ராஜெக்டில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி அட் ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். போனதுக்கப்புறம் இங்கே கிளாஸை செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், கிளாஸ் 1க்கு பதிலாக மேனேஜர் என்று சொல்லி கொடுக்கேன். ஸோ மேனேஜரும் ஒரு எம்ப்ளாயி, ஒரு ஆஃபீஸில் மேனேஜரும் ஒரு எம்ப்ளாயி. ஸோ அட் த சேம் டைம் நான் இன்னொரு கிளாஸும் க்ரியேட் பண்ணுறேன். அட்டுக்குள்ளே போயிட்டு கிளாஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ இங்கே லெக்சரர்ன்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ லெக்சரர்ன்னு சொல்லி க்ரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி மேனேஜரும் வந்துட்டு நான் என்ன செய்துட்டேன், க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இவங்க 2 பேருக்குமே காமனான சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நான் இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் கொடுக்க இல்லை. நான் ஜஸ்ட் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனை வச்சு நான் எப்படி ஓவர் ரைட் பண்ணப்படுறது எப்படி. ஸோ இப்போ உதாரணமாக நீங்கள் பொலிமார்ஃபிசம்னு சொல்கிற ஒரு கன்செப்ட் நீங்கள் கற்றுக்கணுமாக இருந்தால் கண்டிப்பாக 2 முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் ஒன்று ஓவர் ரைடிங், அதே மாதிரி ஓவர்லோடிங்னு சொல்கிற 2 கன்செப்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இப்போ ஓவர் ரைடிங் சம்மந்தமாக நம்ம பார்ப்போம். பொலிமார்ஃபிசம் கன்செப்டில் இருக்கிற ஓவர் ரைடிங் சம்மந்தமாக. ஸோ நான் இப்போ 2 பேருக்குமே காமனான ஒரு மெத்தட் கொடுக்கேன். 2 பேருமே ஒரு எம்ப்ளாயியாக இருந்தாங்களாண்டா கண்டிப்பாக 2 பேருமே சேலரி எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ பப்ளிக் void salary. சரிங்களா? ஸோ இங்கே சேலரி கொடுத்துட்டேன். இப்போ உதாரணமாக ஒரு லெக்சரர் வந்துட்டு ஒரு அமௌண்ட் எடுக்கிறதாக இருந்தால் நான் இங்கே என்ன செய்கிறேன், கன்சோல் டாட் ரீட் லைன்னு சொல்லி கொடுத்துட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், இவருக்குரிய சேலரியை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஒரு 30,000 அண்டு கொடுத்துட்டேன். ஸோ நான் இன்னும் டீப்பாக வரணுமாண்டா நான் டபுள் கொட்டேஷனில் கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், கமாவுண்டும் கொடுத்துட்றேன். ஸோ 30,000 வந்துட்டு அவர் என்ன செய்கிறாரு, சேலரியாக எடுக்காரு. தட்ஸ் ஃபைன். அதே மாதிரி மேனேஜரும் ஒரு சேலரி எடுப்பாங்க இல்லையா? ஸோ நான் அதை காப்பி பண்ணிட்டேன். ஸோ மேனேஜர்ன்னு சொல்கிறேன், கிளாஸுக்குள்ளே போயிட்டு அதே போடிங்க காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுறேன். நீ திருப்பி டைப் பண்ண தேவையில்லைண்டு. உதாரணமாக இவர் ஒரு 80,000 சேலரி எடுக்காருன்னு சொல்லி வைங்க. ஸோ இவங்க 2 பேர்லேயும் இந்த கிளாஸ் என்னையா இருக்குது. ஸோ இந்த 2 கிளாஸ்லேயும் என்னையா இருக்குன்னா, இந்த சேலரி என்று சொல்கிறவர் ஒரு பேரண்ட் கிளாஸாக இருக்குது. 2 பேருக்குமே காமனான ஒரு மெத்தடாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்படி 2 கிளாஸஸ்லேயும் காமனாக இருக்குமாக இருந்தால் நம்ம அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு பேரண்ட் கிளாஸுக்கு கொண்டு வருவோம். அப்போது லெக்சரரும் ஒரு எம்ப்ளாயி, மேனேஜரும் ஒரு எம்ப்ளாயி. அதனால தான் நான் எம்ப்ளாயின்னு சொல்கிறேன், காமனான ஒரு நேமில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், இங்கேயும் அதே மாதிரி கொண்டு வரேன். ஒரு பேசிக் சேலரி வந்துட்டு ஒரு 20,000 வைங்களேன். ஸோ சாதாரணமாக ஒரு பேசிக் சேலரி வந்துட்டு 20,000. இப்படி நான் என்ன செய்துட்டேன், 3 பேர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3 பேருக்கு இடையில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லைங்க. ஸோ நம்ம பேரளவில் நம்ம என்ன செய்திருக்கோம், எம்ப்ளாயி, மேனேஜர், லெக்சரர்னு சொல்லலாம். பட் ப்ரோக்ராமிங்குக்கு விளங்கணுமாக இருந்தால் நம்ம அதுக்கு ஒரு சரியான ஒரு நேம் ஒன்று, ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று நம்ம பில்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இந்த எம்ப்ளாயின்னு சொல்கிற கிளாஸ் வந்துக்கிட்டு எல்லா கிளாஸுக்கும் பேரண்ட் கிளாஸாக கொடுக்கேன், எம்ப்ளாயி. அப்போ இப்போ ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிட்டேன். இந்த எம்ப்ளாயி இந்த மேனேஜரை பேரண்ட் கிளாஸ், சரிங்களா, கொடுத்து விட்டேன். அதே மாதிரி இந்த லெக்சருக்கும் இந்த எம்ப்ளாயி பேரண்ட் கிளாஸ் இப்படி நான் கொடுத்து விட்டேன். ஸோ இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், சப்ஸ்டிடியூஷன் சொல்கிற ஒரு கன்செப்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணமாக பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ நான் ஒரு மேனேஜருக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ மேனேஜர்னு சொல்லி ஸ்மாலில் கொடுத்தேன். உங்களுக்கு விளங்கணும் எடுத்துக்க வேண்டி ஆப்ஜெக்ட்னு சொல்லி கொடுத்துட்டு
நியூ மேனேஜர். சரிங்களா, இங்கே நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன், மேனேஜருக்குரிய ஆப்ஜெக்ட். அதே மாதிரி அடுத்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள், லெக்சரர். ஸோ லெக்சரர் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் நியூ லெக்சரர்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன செய்துட்டேன், ரெண்டு பேருக்கும் ஆப்ஜெக்ட் க்ரியேட். அப்போ இதை வந்துட்டு ஆப்ஜெக்ட் டைப், இது ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்குற நேம், இது நியூங்கிற கீவேர்ட் வந்துட்டு நமக்குரிய மெமரி லொக்கேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம கொடுத்துருக்குற கீவேர்ட். இதை வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்டர், அதாவது கிளாஸ்க்கு அதே நேமில் இருக்கிற ஒரு மெத்தட் நம்ம கால் பண்ணும்போது அதை கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். சரிங்களா, இதில் நான் இப்போ வேறு ஏதாவது ஒரு டேட்டா டைப் நான் கொடுத்தனாக இருந்தேன். இப்போ உதாரணமாக பாருங்களேன். ஸோ இந்த மேனேஜரை நான் இந்த லெக்சருக்குள்ளே கொண்டு போட்டு காட்டுறேன். ஸோ லெக்சருங்கிறத கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எரர் காட்டுது. ஹோவர் பண்ணி பார்க்கும்போது சொல்லும் என்ன எரர்ண்டா. ஸோ இம்ப்ளிசிட்லி என்ன செய்யலாது, இந்த மேனேஜரை இந்த லெக்சருக்கு கொண்டு வர இல்லாதுங்கிறது தான் இந்த எரர். அதே மாதிரி லெக்சர் அப்போ மேனேஜருக்குள்ளே கொண்டு வரலாமான்னு கேட்டால் சேம் திங், நம்ம கொண்டு வர இல்லாது. அதாவது நம்ம ஒரு கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த கிளாஸோட நேம் தான் அதோட டைப்பாக இருக்கணுங்கிறது ஒரு ரூல். சரிங்களா, இருந்தாலும் யாராவது பேரண்ட் கிளாஸ் இருப்பாங்களாக இருந்தால், பேரண்ட்டோ இல்லது பேரண்ட் கிளாஸுக்கு பேரண்ட் கிளாஸாக இருக்கிறவங்க யாராவது இருப்பாங்களாக இருந்தால் அவங்கள நாம் என்ன செய்யலாம், இதுக்குள்ளே கொண்டு வந்து போடையிலும். இப்போ பாருங்கள், எம்ப்ளாயிக்குள்ளே என்னால் ரெண்டு பேரையுமே க்ரியேட் பண்ணிடலாம், ரெண்டு பேரையும் நான் கொண்டு வந்து போட்டுறேன். இதை சப்ஸ்டிடியூஷன், ஒரு ஆளுக்கு பதிலாக இன்னொரு ஆளை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாகவே நம்ம ஒரு ஃபுட்பால் விளையாடும் போதும் சரி அல்லது ஒரு கிரிக்கெட் விளையாடும் போது நம்ம சப்ஸ்டிடியூட்னு சொல்லி சில ஆட்கள் இருப்பாங்க இல்லைங்களா. ஒரு ஆளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு சொன்னால் அதுக்கு பதிலாக இன்னொரு ஆள் விளையாடுவாங்கங்கிறதுக்காக வேண்டி. அதே மாதிரி இங்கேயும் நம்ம சப்ஸ்டிடியூஷன் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். சரிங்களா, அப்போ நான் என்ன செய்கிறேன், இப்போதைக்கு நார்மலாக என்ன செய்கிறேன் பாருங்கள், எம்ப்ளாயிக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் ஈக்குவல் நியூ எம்ப்ளாயி கொடுத்து விட்டேன். சரிங்களா, நியூ எம்ப்ளாயி கொடுத்துட்டேன். இப்போ என்ன செய்கிறேன், மூன்று கிளாஸுக்கும் போகிறேன். எம்ப்ளாயி கிளாஸில் அமௌண்ட் எவ்வளோ, 20,000. மேனேஜரில் 80,000. அதே மாதிரி லெக்சர்லையும் 30,000 சொல்லியிருக்கேன். மூணு பேருக்கும் வித்தியாசமான அமௌண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ மூன்று பேரில் இருக்கிற அமௌண்ட்டையும் பிரிண்ட் பண்ணி நம்ம பார்ப்போம். சரி, என்ன செய்கிறேன், console.write லைன்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், இந்த எம்ப்ளாயில் இருக்கிற, இல்லாட்டி நம்ம அப்படி கால் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம இங்கே ரைட் லைன் எழுதியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாகவே கால் பண்ணலாம். ஸோ நான் ஃபோகட் பண்ணிட்டேன். ஸோ எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் டாட் சேலரி. ஸோ எம்ப்ளாயிட்ட சேலரியை இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். சரிங்களா, அதே மாதிரி என்ன செய்கிறேன், காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு மேனேஜர் சேலரி இல்லாட்டி நான் டைப் பண்ணுறேன். மேனேஜர் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற சேலரி எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி லெக்சர் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற சேலரி என்னன்னு சொல்லி இங்கே நான் என்ன செய்கிறேன், டிஸ்பிளே பண்ணி வர்றேன். ஸோ டிஸ்பிளே பண்ணிவிட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு வந்து பாப்அப் சடன்லியாக க்ளோஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ பாருங்கள், சடன்லியாக வந்து எனக்கு பாப்அப் ஷோ ஆகிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிட்டுது. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம தெரியும். நீங்கள் கண்டினியூஸாக சீரீஸை பார்த்து வரீங்கன்னா உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், console.read key என்று சொல்லி கொடுக்கணும். ஸோ ரீட் கீ கொடுத்தா என்ன செய்யும், அந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஹோல் ஆகிருக்கும். நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எஸ், இப்போ எனக்கான அமௌண்ட் என்ன காட்டுது, ஃபஸ்ட்டுக்கு 20,000, அதுக்கப்புறம் 80,000. ஸோ மேனேஜருக்குரிய சம்பளம். ஸோ நம்ம கொடுத்தது சரிதான், சரியான ஆர்டர். பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு எம்ப்ளாய்க்குரிய சம்பளம் 20,000 என்று கொடுத்துருந்தோம். மேனேஜருக்குரிய சேலரி வந்துட்டு 80,000 சொல்லி கொடுத்துருந்தோம். லெக்சருக்குரிய சேலரி 30,000 சொல்லி கொடுத்துருந்தோம். சரிங்களா, இப்போ நமக்கு இது டிஸ்பிளே ஆகிட்டு. ஆனால் ஒருவேளை நம்ம சப்ஸ்டிடியூட் யூஸ் பண்ணமாக இருந்தால், இப்போ எம்ப்ளாயிக்கு எல்லாத்துக்கும் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ யூஸ் பண்ணும்போதும் நமக்கு அதே அவுட்புட் தானே வரணும். ஏன், நான் இந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறாள் எம்ப்ளாயி, ஓகே ஃபைன். மேனேஜர் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நான் கொண்டு வராள் வந்துட்டு மேனேஜர் கிளாஸ். லெக்சர் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே கொண்டு வராள் வந்துட்டு லெக்சர்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு அதே விட தான் டிஸ்பிளே ஆகணும் இல்லைங்களா. ஸோ நாம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் என்ன விட வருதுண்டு. இங்கே பார்த்தீங்களா இருந்தால் நமக்கு எல்லாத்துலேயுமே 20,000 20,000 20,000 சொல்லி தான் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்களா இருந்தால் இந்த சப்ஸ்டிடியூஷன் சொல்கிற ஒரு கன்செப்ட் நம்ம கொண்டு வரும்போதோ நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது பேரண்ட் கிளாஸில் என்ன டேட்டா இருந்ததோ அந்த மெத்தடில் என்ன எழுதியிருந்தோமோ அதுதான் சில்ட்ரன் கிளாஸஸ்லேயும் எக்ஸிக்யூட் ஆகும். இப்படி நாம் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணமாக இருந்தால்.
சரி, அப்போ நீங்கள் கேள்வி ஒன்று கேட்கலாம், அப்போ சப்ஸ்டிடியூஷன் ஏன் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரணும்? ஸோ நம்ம டைரெக்டாகவே நேமை கொடுத்து செய்தால் இந்த மாதிரியான கன்செப்ட் தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு கண்டினியூவான வீடியோஸை பாருங்கள், அதுக்குரிய ரீசன் தெரியும். இப்போதைக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன். சில சந்தர்ப்பங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டி வரும்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், நம்ம ஒரு கோடிங் எழுதும்போது ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுவோம். அந்த மெத்தட் என்ன செய்யுமென்று பார்த்தீங்களா இருந்தால், எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் காமனான ஒரு மெத்தடாக இருந்தால், ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த டேட்டாவை நம்ம வேண்டி எடுக்கும்போது, மேனேஜராக வேண்டி எடுத்தால் ஒரு ஃபங்க்ஷன், லெக்சராக வேண்டி எடுத்தால் இன்னொரு ஃபங்க்ஷன், இப்படி நம்ம தனித்தனியாக ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ண வேண்டி இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணாலே இந்த சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணால் தான் இயலும். ஸோ அதை நீங்கள் டீப்பாக விளங்கிக்கிறது கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். நம்ம ரியலாக அப்ளிகேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரியல் சினரியோக்கும் நம்ம இந்த மாதிரியான கன்செப்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ இதுக்குரிய ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷன் என்னங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், இதுக்கு தான் நாம் ஓவர் ரைடிங், அதாவது பொலிமார்பிசமில் இருக்கிற ஒன் ஆஃப் தி கன்செப்ட் வந்துட்டு ஓவர் ரைடிங். சரிங்களா? ஸோ ஓவர் ரைடிங்கிறது நம்ம இங்கே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த இடத்த பப்ளிக் வேர்ச்சுவல் என்று சொல்கிற ஒரு கோடிங் வந்து இங்கே நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டா இது என்ன நடக்கும்னு பாருங்கள். இப்போது நான் இந்த இடத்த எல்லாம், அதாவது பேரண்ட் கிளாஸில் வைக்கிற இந்த வேர்ச்சுவல் கொடுத்துருந்த அதே நேமில் எல்லாம் நம்ம இங்கே என்ன செய்யணும், ஓவர் ரைடிங்னு கொடுக்கணும். ஓவர் ரைட்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ அதே நேம் இங்கே கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கே எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. எம்ப்ளாயி கிளாஸில் வேர்ச்சுவல்னு கொடுத்தேன், அதாவது பேரண்ட் கிளாஸில் அந்த மெத்தடுக்கு வேர்ச்சுவல்னு சொல்லி கொடுத்தேன். மேனேஜர் கிளாஸுக்கு ஓவர் ரைட்னு சொல்லி கொடுத்தேன். லெக்சர் கிளாஸுக்கும் ஓவர் ரைட்னு கொடுத்தேனே தவிர இந்த program.csங்கிற கிளாஸில் நான் எந்த ஒரு சேஞ்சஸுமே நான் பண்ண இல்லை. அப்போ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்குரிய அவுட்புட் பாருங்கள், எனக்கு சரியான அவுட்புட் வருது. அதாவது நம்ம தனித்தனியாக நம்ம கொடுத்துருக்கும் போது என்ன அவுட்புட் வந்ததோ அந்த அவுட்புட்டே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் ஓவர் ரைடிங். அதாவது பேரண்ட் கிளாஸில் ஒரு மெத்தட் இருக்கும், அதே நேமில் சில்ட்ரன் கிளாஸில் ஒரு மெத்தட் இருக்கும்போது நம்ம சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணாலும் நம்ம எந்த கிளாஸை கொண்டு வரோமோ அந்த கிளாஸுக்குள்ளே என்ன மெத்தட் இருக்கோ அந்த மெத்தடை கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறது தான் இதோட அர்த்தமாக இருக்கும். இப்போ உதாரணமாக இந்த மேனேஜர் கிளாஸுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். அப்போ நம்ம ஏன் நம்ம பேரண்ட் கிளாஸில் கொண்டு வரணுமெண்டா, சம்டைம் நமக்கு சில்ட்ரன் கிளாஸில் அந்த மெத்தட் இல்லை என்று சொன்னால் பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தடை அதை என்ன செய்துக்கும், ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், மேனேஜர் கிளாஸுக்குள்ளே போயிட்டு இதை அழிச்சு விடுறேன். சரிங்களா? இந்த மெத்தடை அழிச்சு விடுறேன். இப்போ மேனேஜர் கிளாஸுக்குள்ளே எனக்கு எந்த ஒரு கோடிங்குமே இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு மேனேஜர் கிளாஸுக்குள்ளே எந்த மெத்தடுமே இல்லையே என்று சொல்லி எந்த ஒரு எரருமே காட்டலை. என்ன நடக்குது, மேனேஜர் கிளாஸில் நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு பேரண்ட் கிளாஸில் இருக்கிற 20,000 அப்படியே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் பேரண்ட் கிளாஸில் மெயினான நோக்கம். பேரண்ட் கிளாஸில் அந்த மெத்தடை கொடுத்து வேர்ச்சுவல் கொடுத்து வைக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அதுதான். ஸோ அப்போ என்ன நடக்குது, சம்டைம் சில்ட்ரன் கிளாஸில் அந்த மெத்தட் இல்லை என்று சொன்னால் எரர் வராது, பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ சம்டைம் அப்படி இல்லாமல் நமக்கு சில்ட்ரன் கிளாஸ்லேயே அந்த மெத்தட் இருக்கு மாதிரி தான் சில்ட்ரன் கிளாஸில் என்ன மெத்தட் இருக்கோ அதுவே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் ஓவர் ரைடிங். ஸோ உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் ஓவர்லோடிங் என்னன்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.